நமஸ்கார். நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு எடுக்கணும். ஆனால் எந்த பிளானை எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. கவலையை விடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வச்சு நீங்கள் எந்த பிளானை எடுக்கணும், அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. எடுக்கணும்னு முடிவு பண்ணவங்களும் சரி, இல்லை இன்னும் எடுக்கல, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அவசியமாக இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு எடுத்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை நம்மளால் தள்ளி போடவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. அதோடு இல்லாமல் இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் 14% அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவசியமாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எந்த கம்பெனி வேணாலும் எடுங்க, ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு பிளான் யார் எடுக்கிறது, பிளாட்டினம் யார் எடுக்கிறது, பேஸ் பிளான் யார் எடுக்கிறது. எந்த பிளானை யார் வேணாலும் எடுக்கலாம், எல்லாமே பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது தான், ஃபியூச்சர்ஸ் நிறைய உள்ளது தான். இருந்தாலும் வாழ்க்கையில் சில பேர் வந்து இப்போ தான் வேலைக்கு போயிருப்பாங்க, இன்னும் 2-3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், 2-3 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததில் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 3 சுச்சுவேஷனில் 3 விதமான கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த 3 விதமான கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு எந்த பிளான் யார் எடுத்தால் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எல்லா பிளானுமே பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் நம்ம கொடுக்குற ப்ரீமியத்துக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், கல்யாணம் ஆனவங்களா, இல்லை பிரம்மச்சாரியா, இல்லை கல்யாணம் ஆகிட்டா, இல்லை கல்யாணம் ஆகி குடும்பத்தில் ஒரு குழந்தையோட இருக்கமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளானை வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்தமானதாகவும் இருக்கும். அதனால் அவசியம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சிட்ட இந்த விஷயங்களை எல்லாருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யுவபாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ். யுவபாரத் ஹெல்த்